என்னுடைய பேர் என்னுடைய பேர் தேவராசா ஜோஹனா. நான் மயிலிட்டி கட்டுவன் ரோட்டில் தான் என்னுடைய வீடு இருக்குது. காணி 90ஆம் ஆண்டு வெளிக்கிட்டு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் எவ்வளோ எல்லாம் அனுபவித்து பிள்ளைகள் எல்லாம் எவ்வளோ இது வேதனைப்பட்டு உயிர்களையும் கொடுத்து இன்றைக்கு மனதில் துணிவும் இல்லாமல் உடம்பில் தைரியமும் இல்லாமல் எவ்வளவோ மறந்து போச்சு. நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து இந்த இடமெல்லாம் தெரிஞ்சு கடைசியில் இப்போ ஒரு வீட்டில் வந்துருக்கிறேன். 2 வருஷம் கேட்டு வந்தனாலும் இப்போ 2 வருஷம் முடியுது. இது முடிஞ்சால் நீ எங்கே போய் எந்த இதில் நிற்க போகிறோமோ தெரியாது. அப்படி பிள்ளைகளையும் வச்சு கொண்டு அவ்வளோ வேதனையோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை நாங்கள் கேட்குறது எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். எங்களோட நிலங்களை விட சொல்லித்தான் கேட்குறோம். நாங்கள் இருந்து எங்களோட காணி எங்களோட நிலம் இருந்து ஒரு வீட்டை போட்டு இருக்கவோ தண்டவோ எங்களை விட சொல்லித்தான் கேட்குறோம். வேறு ஒன்றும் உங்களை கேட்க இல்லை. வெளியில் எத்தனை ஒரு இடத்த இருந்து ஒரு வீட்டில் போயிருந்து அடுத்த வருஷம் எழும்ப சொல்லினோம். நீங்கள் யாருண்டு கேட்கினோம். வந்தான் பெருத்தானுண்டு பேசினோம். எவ்வளோ துன்பங்கள் எல்லாம் அனுபவித்து முடிஞ்சுது. இனி இயலாது, எங்களால் அனுபவிக்கவும் மேலாது. மற்றது எங்களோட இடங்களை எங்களுக்கு தான் தெரியும், எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த தலைமுறையில் நீங்கள் விட்டால் தான் எங்களோட பிள்ளைகளுக்கு இதுதான் எங்களோட இடமெண்டு அவையிலே ஆகுது. நாங்கள் இருக்க விடலாம். எங்களோட பிள்ளைகளோட நிலைமை என்ன, இந்த குழந்தைகளின் நிலைமை என்னன்றதை அவை சிந்திக்க வேணும். இதுக்கு இதாக இருக்கிற ஜனாதிபதியோ இதுக்கு பொறுப்பாக இருக்கிற இராணுவ தளபதி அவைகளோ எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவெடுத்து எங்களோட இடங்களை விட சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு நிற்க தேவையில்லை. நாங்கள் விட்டு ஓடினபடி தான் இராணுவம் பிடிச்சது. மக்கள் எதிர்த்து நாங்கள் நின்றுருந்தா இன்றைக்கு நிற்கிற மாதிரி அன்றைக்கு எங்களோட மக்கள் கூடியில் நின்றுருந்தா இன்றைக்கு மயிலட்டி மண் எங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் இன்றைக்கு அவியல் வந்து நின்று இன்றைக்கு தாங்கள் எங்கட எல்லாம் இடித்து கொட்டி எல்லாம் கொண்டே கடலில் கொட்டி போட்டு தாங்கள் ஆட்சி புரியலாம். எந்த இடத்த அரச மரம் இருக்கோ அந்த இடத்த அவைண்ட புத்தகம் அவள் இருக்கிற இடமெல்லாம் புத்தகம் எங்கட கோயில் எல்லாம் விடிச்சு கொட்டியாச்சு. எங்கட வீடு எல்லாம் விடிச்சு கொட்டியாச்சு. நாடு இல்லை, தேசம் இல்லை, வீடு இல்லை, எங்கட உயிர் இல்லை, எல்லாம் விட்டு நாங்கள் நாட்டை இழந்து எல்லாம் இழந்து எல்லா இடமும் போய் வந்தாச்சு. படாத துன்பம் எல்லாம் பட்டு இனிமேல் நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வீடும் இல்லாம காணியும் இல்லாமல் ஒரு வரப்பு காணி வாங்குற நிலைமையும் இல்லை. அதை உடனே அனுர அரசு வந்துட்டோன்னு ஒரு நிம்மதி எங்களுக்கு மனசுல வந்தது. எங்களுக்கு நல்லது செய்வார். நாங்கள் நல்லா இருக்க போறோம்ன்ற ஒரு மன நிம்மதியோட தான் கொஞ்சம் ஒரு துளி எங்களோட மனசுல இருக்கு. ஆனா அதை நீங்கள் நிறைவேற்றும். எங்களோட மக்கள் எல்லாம் இனிமேல் நிம்மதியாக இருக்கணும். எங்கட மண், எங்கட அப்பா அம்மா இருந்து வாழ்ந்த மண், எங்களுடைய அப்பா அம்மாண்ட காலம் முடிஞ்சு எங்கட காலமும் முடிய போகுது. இன்றைக்கு நாங்கள் எங்கட உயிர் இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு நாங்கள் எங்கட பிள்ளைகள நிலை என்ன, எங்கட பிள்ளைகளுக்கு தெரியுமோ எங்க இருந்த நாங்கள் எங்களுக்கு சொத்து பத்தி இருக்குது, எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் கதைக்குமோ. எங்கட சமுதாயமாவது வாழ விடுங்க. எங்கட எதிர்காலத்தில் இருக்கிற சந்ததி என்றாலும் வாழணும். ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு உண்மையா எங்களுக்கு சரியான ஒரு முடிவு தரணும், சீக்கிரம் தரணும். இல்லையோ இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகுது. ஒவ்வொரு ஜனாதிபதியும் வர ஒவ்வொருத்தருக்கும் போட்டு ஒவ்வொருத்தரும் வர நினைப்போம். அந்த என்னென்று சொல்றது என்னத்துக்கோ இதாண்டா இது மலையில இருந்த இதுக்கு இதாண்டா மாதிரி அண்ணாந்து பார்த்து வேதனைப்படுற மாதிரி தான் நினைக்கிறேன். இல்லாததுகள் எவ்வளவோ பேர். ஆனால் நாங்கள் இருக்குதுண்டு போட்டு நாங்கள் மட்டும் வாழணும் நினைக்க கூடாது. எவ்வளவோ மக்கள் இன்றைக்கு கண்ணீரோட வாழ்றாங்க. கண்ணீர் நானே இப்போ இதெல்லாம் என்னோட உயிர் போதும் தெரியாது இருக்கிறாங்க. 5000 10,000 கொடுக்க முடியாத செலவு என்ன செய்யறது, கொடுக்க இல்லாத வாடகைக்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மக்களை அவங்க எப்போ எழுப்புவாங்களோ எப்போ ஓடி போவோமோன்ற நிலைமையில இருக்குது. ஆனால் நீங்கள் காணியை பிடிச்சி விட்டுட்டு என்ன செய்யறீங்க? இப்படியே நீங்கள் இந்த வீடியோ கொண்டு போங்க, போய் பாருங்க என்ன கிடக்குது. ஒரு விவசாயம் இருக்கோ எங்கட நாட்டில் என்ன ஐயா இல்லை? என்ன வளம் இல்லை? எங்கட ஸ்ரீலங்காவில் என்ன வளம் இல்லை? தேசமாக போய் நாங்கள் எல்லாம் அடிபட்டு வந்தாச்சு. எங்களோட நாட்டை உருவாக்குங்கோவன், நல்ல நிலைமைக்கு விடுங்கோவன், மக்களை வாழ விடுங்கோ. எல்லாம் பத்தியா இப்படியே நீங்கள் விட்டு போட்டு நீங்கள் ஒவ்வொரு குடிசையை போட்டுக்கொண்டு ஒரு புத்த கோயிலை அமைச்சு வச்சுக்கொண்டு இதுலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது ஐயா, கருங்கல்லால் கட்டின பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயில் ஒரு தூசு கூடி நாங்கள் பார்க்க இல்லை. எல்லாம் முடிச்சு கொண்டே கொட்டி போட்டு புத்த கோயில். நீங்கள் இருக்கிற இடமெல்லாம் நீங்கள் புத்த கோயில். இது ஆட்சி இப்போ ஆட்சி இப்போ அனுரா ஆட்சி. அனுரா எங்களுக்கு சொன்ன வாக்கை அதை நிறைவேற்றும். நாங்கள் அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும். எல்லாரும் நாட்டை விட்டு முதல் நாட்டை எங்களோட மண்ணை விட்டு இராணுவம் எல்லாம் போகணும். எங்களோட இடம் எங்களுக்கு வரணும். விவசாயம் இதில் நாங்கள் வைக்கணும்.
ஒவ்வொருத்தரும் வர வர ஒவ்வொருத்தரும் செய்வினோம்ட்டு ஒவ்வொருத்தரும் வர வர நாங்கள் ஏமாந்து போனோம். இப்போ இந்த முறை இவரெண்டாலும் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையிலாம் நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு மேலே எங்களால் ஒன்றுமே கதைக்கவும் மேலாது, சொல்லவும் மேலாது. சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லியாச்சு. அவ்வளோத்துக்கு அல்பர்ட் அலோசியஸ் மூழ்குடியின தலைவராக இருக்கிற இந்த காணி விடுவிப்புக்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த போராட்டமானது 2வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு மக்களின் ஆதரவு, காணி உரிமையாளர் அவர்களின் ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. மிகவும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், மற்றது இந்த காணி விடுவிப்புக்காக யாழ்ப்பாணம் செம்மணியில் எலும்புக்கூடுகளாக மீட்கப்படும் உறவுகளுக்கு நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்பட உள்ளதாக மக்கள் செயல் அமைப்பு தெரிவித்தது. இது தொடர்பாக அவர்கள் யாழ் ஊடக மையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டு அந்த போராட்ட முறைமை தொடர்பாக தெரிவித்தனர். அது தொடர்பான காணொலி உள்ளது. இதுக்கான போராட்டம் நடைபெறும். மற்றது எங்கட இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு மதிய உணவு தயார் செய்யப்படுகிறது. அதை நீங்கள் பார்க்கலாம். தயார் செய்து தான் கொடுக்க போகிறோம். எங்களால் என்ற உதவி அவைகளுக்கு செய்வோம், அவைகளும் எங்களால் உதவிகளை. மற்றது வருங்கால இப்போ இந்த மண்ணின் மைந்தர்கள் வருங்கால வாழ்பவர் அவைகளும் வந்திருக்கணும். நன்றி. மயிலடி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் குணரத்னம் குணராயன் ஆகிய நாங்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இன்றைக்கு எங்களுடைய சொந்த நாட்டிலேயே நாங்கள் அகதியாக்கப்பட்ட 1990ஆம் ஆண்டு எங்களோட சொந்த நாட்டிலேயே எங்களை அகதியாக்கப்பட்டு நாங்கள் அப்படி இடம்பெயர்ந்து போய் பலிகாமன் தென்மராட்சி என பல பகுதிகளிலேயும் எங்களோட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து வந்து நாங்கள் குறிப்பிட்ட தொகை மக்கள் வந்து வடமராட்சி அண்டிய பிரதேசத்தில் வாழ்ந்த நாங்கள். இன்றைக்கு எங்களுடைய இடம் அபகரிக்கப்பட்டு 35 வருடங்கள் ஆகியது. இன்னும் எங்களுடைய நிலம் இன்னுமே எங்களுக்கு விடவில்லை. இன்றைக்கு எங்களுடைய போராட்டம் 2வது நாளாக தொடருது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய முழு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கணும். அந்த காணிக்குரிய மக்கள், நானும் அந்த காணிக்குரியவன் தான். மக்கள்லாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தவர், மக்கள்லாம் போராட்டம். இன்றைக்கு எங்களுடைய போராட்டத்தில் சிறார்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிட்ற ஒழுங்கெல்லாம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு கூடாரம் அமைச்சு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் வரையும் எங்களுடைய போராட்டம் தொடரும். ஏனென்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எங்களுக்கான சரியான ஒரு உறுதிமொழியை தரணும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எல்லாரும் வந்து போயினோம், ஒரு தரம் எங்களுக்கு சரியான ஒரு உறுதிமொழியை தரீனம் இல்லை. வந்துட்டு பார்த்துட்டு போயினோம். அது சொன்ன 6 நாளும் எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட கால அவகாசத்துக்குள்ளே நாங்கள் விடுவோம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு உறுதிமொழி தர மட்டும் எங்களுடைய இந்த போராட்டம், மக்களுடைய போராட்டம் தொடரும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கும். என்னுடைய பேர் ஜெயம். நான் J242 ESP இருக்கிறேன். அந்த இடம் ஃபுல்லாக துப்புரா விட இல்லை. 1983ஆம் ஆண்டு போராட்டம் தொடங்கின எங்கட மயிலிட்டி ஏரியாக்களை எந்த தாக்குதலும் இடம்பெற இல்லை. இதுதான் முதல் முக்கியமான பிரச்சனை. எந்த தாக்குதலும் இடம்பெற, இராணுவத்துக்கு இடம்பெற இல்லை. அப்போ அண்டைய தொடக்க நாங்கள் 90ஆம் ஆண்டு ஆணி 15 குண்டுகளை போட்டு செல்லுகள் அடித்தாப்புறம் நாங்கள் ஓடினோம் பயத்தில். அதுவும் நாங்கள் ஏன் ஓட வலிக்கினாண்டா ஒரு குடும்பத்திலே 6 பேர் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கான்னு நாங்கள் ஓடி போனோம். நாங்கள் போன நோக்கம் என்னென்னா போய் திரும்பி வருவோம்ட்டு. ஆனால் எங்களை விதி கடைசி வரையும் நிப்பாட்டி போட்டது. ஆனால் அதுக்கு பிற்பாடு யுத்தம் நடந்தது, ஓடினோம், யுத்தம் முடிஞ்சுது. 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து நாங்கள் இப்போ ஆணியோட 35 வருஷம் முடிஞ்சுது. 9ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சது, 16 வருஷம் முடிஞ்சுது. அப்போ நாங்கள் எவ்வளவோ போராட்டங்களை பல செய்து தான் கடைசியாக எங்களுடைய குறுகிய நிலம் விடப்பட்டது. ஆனால் எங்களோட 13ஆம் ஆண்டு நாங்கள் மாவட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்கைகளை எதிர்கட்சி தலைவர் ரணில் முழு பேரும் எங்களோட கூட இருந்து சொன்னவர். எங்களுக்கு சொன்ன வாக்கு, நான் அரசாட்சிக்கு வந்தோடனே உங்களோட இடம் முழுக்க விடுவேன். அதாவது இந்த கனவான் வாக்குன்னு சொல்லினோம், அப்படி எங்களுக்கு சொன்னார். ஆனால் அவர் வந்த பிற்பாடு எங்களுக்கு அவரிடம் விட இல்லை. ஆனால் அவர் சொன்ன மறுமொழி, நீங்கள் பொறுங்க நாங்கள் விடுவோம். ஆனால் உண்மையாக எங்களுக்கு இந்த இடத்தை விட்டது இராணுவ தளபதி மகேஷ் நாயக். அவரை நாங்கள் பலமுறை சந்தித்த பொழுது கடைசியாக சொன்னார், இங்கே யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த பொழுது, ஜெயம், நான் மற்றாக்கள் மாதிரி போய் சொல்ல மாட்டேன். அதாவது உயர் பாதுகாப்பு சொல்கிறதும் பொய்க்காத. நான் இராணுவத்தில் பலமாக இருக்கிறேன். உங்களோட காணிகளை எனக்கு தெரியும். நான் உங்களோட காணிகளை படிப்படியாக விடுவேன். ஏனென்று சொன்னால் முழுக்க விட்டால் தனக்கு பிரச்சனை. நான் படிப்படியாக விடுவேன். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதாவது எங்களுக்கு இடைஞ்சலாக நீங்கள் செயல்படுவாக இருந்தால் எனக்கு முக்காமலத்தான விட்ட காணியை பிடிக்கிறது. நான் இராணுவத்தில் பலமாக தான் இருக்கிறேன்.
அப்போ நாங்கள் சொன்னோம் ஐயா உங்களுக்கு எந்த விதமான ஏன்னா நாங்களும் பட்டிட்டோம் உங்களுக்கு எந்த இடவரையும் செய்ய மாட்டோம். அதுக்கு பிற்பாடு வந்த எங்களை பிரதமர் முழு பேரும் விடுகிறோம் என்று சொல்லின மொழியோ ஒரு விடையில் கடைசியாக ரணில் இங்கே வந்த பொழுது மைனாரிட்டிக்கு வந்த பொழுது சொன்னார் 20 வருஷம் பொறுத்த நீங்களப்பா இருங்கோ நான் விடுறேன். இதே பதிலை நேற்று எங்களை கடத்தொழில் அமைச்சர் வந்த பொழுது வந்து மக்களோட காட்சி கொண்டு நிற்கிறார், நான் பார்த்து கொண்டு நிற்கிறேன் சொல்கிறார் அம்மா பொறுங்கோம்மா இவ்வளோ நாளும் இருந்திருக்கு நாங்கள் விடுவோம்மா விடுவோம். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் நம்ம ஐயா மன்னிக்கவனும் ஒரு கேள்வி வைக்கிறேன். அவைகள் 20 வருஷம் பொறுக்க சொன்னீங்கள், நீங்கள் 35 வருஷம் பொறுத்தனீங்கன்னு சொல்கிறீங்க, ஏற்றுக்கொள்கிறோம் பொறுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு கால எல்லையை சொல்லுங்க, 35 வருஷத்துலேருந்து எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இந்த எங்கள் இடத்த விடுவீங்க, நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் அதான் சொல்லுங்கன்னு சொன்ன அவர் சாடியாக நகர தொடங்கிவிட்டார். எங்க அப்போ என்ன கேட்டார், நீங்கள் யாருண்டு ஐயா உங்களுக்கு முதல் நீங்கள் ஓட் கேட்கறதுக்கு ஆரோக்கியமாக கோயிலில் முதல் கூட்டம் வைக்கல முதல் மகஜரும் என்கின்ற காணி உறுதியும் நான் தான் உங்கள்கிட்ட கையில் தந்தேன். இப்போ உங்களுக்காண்டி மற்றாக்கள் கதைக்க சொல்லுவாட்டே அவங்க இப்போ கவர்மெண்ட் வந்து 6 மாதம் தான்டா என்ன செய்வாங்கண்டா. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்றால் நீங்கள் காணி விட்டான்னு சொல்கிறது எங்களை ஏமாத்தாக்கூடாது. விட்டது அந்த அரசாங்கத்தில் காணிகளை தான் நீங்கள் விடுறீர்கள், அதையும் நீங்கள் விடுகிறே இல்லை. அவங்க விட்ட காணிக்கு பிற்பாடு இந்த பாதையை திறந்துருக்கிறீர்கள், வேறு ஒன்றும் செய்யலை. இந்த பாதையை திறந்து என்ன பிரயோஜனம்? மக்கள் இல்லாத பாதை என்ன 64 லைன் ஓடுது, ஆக்களை தீப்பாட போகிறாங்க. அப்போ காபரை டெவலப் பண்ணுறீங்க, சந்தோஷமான விஷயம். அந்த காவருக்கு எங்களை மக்கள் களத்தோடு செய்யாட அந்த காவரை டெவலப் பண்ணி என்ன செய்கிறது? தென்னிலங்கை மக்களும் வேறு ஆக்கள் தான் பெறுறாங்க. இந்திய ராணுவ என்ன இந்திய ரோலர் படகை தாட்டு வைக்கிறது தான் இந்த பயன்படுத்தினுடைய எங்களுக்கு ஒன்றுமே. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அடுத்த ஊரில் போய் எங்கட போட் முட்டோன்னா காலால் எட்டி உதைக்கிறான், அங்கே இறக்கிறான். இந்த வேலை உங்களுக்கு தெரியாது. நாங்கள் உங்களை நம்பினது என்ன காரணம்னா நீங்களும் போராடினீங்க, நாங்களும் போராடினாங்க. அந்த போராட்ட வலி உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். நீங்கள் கட்டாயம் உணர்வாக எங்களுக்கு செயல்படுகிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த உங்களை நம்பி உங்களுக்கு பலாலி வந்து தமிழரசு கோட்டை 14 பலாலி ஜிஎஸ் பிரிவு தமிழரசு கோட்டை. ஆனால் இந்த முறை உங்களுக்கு மெம்பர் அனுப்பியிருக்கிறான். அந்த கோட்டையை உடைத்து ஏனென்றால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்களுக்கு காணி வருகிறோ, நீங்கள் வந்து எங்களையும் இன்னும் பம்மத்தான் செய்கிறீங்க. அப்போ நாங்கள் என்ன உங்களை கேட்குறோம்னு சொன்னால் இதை இந்த சிறார்கள் இருக்கிறார்கள், இவர்கள் யார் என்றால் என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள். என்னுடைய பிள்ளைகளுக்கே என்னுடைய காணியின் வரலாறு தெரியாது. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய நாங்களே போராடுறோம்னு சொன்னால் இனி நாங்கள் இருக்கிறதுக்கு இல்லை. இந்த பிள்ளைகள்கிட்ட எங்களோட உரிமை காணிய வடிவாக சொல்கிறேன், எங்களோட மூதாதையற்ற உரித்துரிய உறுதி உரிமை காணியை தான் நாங்கள் சொல்லி கேட்குறோம். யுத்தம் நடக்கிறதப்பா இராணுவம் பிடிக்கிறது பலமே. ஆனால் யுத்தம் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? நீங்கள் உங்களை மற்ற மக்கள்கிட்ட எங்கள்கிட்ட காணியை விட்டு நீங்கள் போய் வாழுங்கோப்பா. பாதுகாப்பில் என்று ஒரு கேட்டார் நேற்றைக்கு. நான் சொன்னேன் ஐயா இதில் விட்டாச்சு, அதில் வச்சு தான் நேரம் அடிக்க விட இல்லை, இந்த பக்கத்தில் ஏமாற்றி அடிக்கலாம். அப்போ பாதுகாப்புன்னு எங்களை போய் நாங்கள் படிக்காதாக்கள் இல்லை, அறிவியல் இல்லை, அடிப்போம். அது எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஆனால் பாதுகாப்புன்னு சொல்லாங்க ஆக்கிரமிக்க போறீங்கன்னு சொன்னால் ஒரேடியாக சொல்லி போட்டு போங்க, நாங்கள் இந்த காணியை ஆக்கிரமிக்க போகிறோம், அது அடுத்த கட்டம். அது பிறகு எங்கிட்ட போராட்டம், நாங்களே மீது நாங்களால் போராடுவோம். இப்போ அகிம்சையில் போராடுறோம். நீங்கள் அடவாடித்தனம்னா நாங்களும் கலந்து போராடுவோம். அதில் நாங்கள் பயப்பட மாட்டோம், ஏனென்றால் உயிரை எப்பவும் போகிறதா. ஆனால் உங்களை பணிவாக கேட்குறோம், அன்பாக கேட்குறோம். நீங்கள் உண்மையாங்களை உணர்ந்த நீங்கள் உங்களை உணர்வுடன் நீங்கள் எங்களோட காணியில் விரைவில் உங்களுக்கு தேவையான காணின்னு சொல்கிறீங்களே, அப்படி தேவை என்றால் அதை முதல் எடுத்து வச்சுக்கிறார். அதை விட்டு மிச்சத்தை விடுங்கோ, தேவையில்லாத காணியை விடுங்கோ, பிறகு தேவையுள்ள காணிக்கு பிறகு கலைப்போம். அப்போ நீங்களுக்குள்ள பேக்காட்ட வேண்டாம். ஆகவே நீங்கள் எங்களை விவசாயிக வர சந்தோஷப்படுற நாங்கள் ஏன் இதை செய்கிறோம்ட்டு அவரை கேட்கணுமெண்டு. கமரூன் வந்தார் கதைச்சம், அவர் கடைசியாக என்ன சொல்லி போட்டு போனார் என்றால் தம்பி அடுத்தவரை நாங்கள் விரைவிக்கல, தான் வந்தால் நீங்கள் அந்தந்த இடங்களில் குடியிருப்பீர்கள். ஆனால் இப்போவும் நாங்கள் அகதி முகாமிலையும் அந்நிய ஊரில் இருக்கிறோம். அப்போ இவர் வாரார், இவர்களையும் நம்பிக்கை வைக்கிறது எங்களில் பொறுப்பு, அதை நிறைவேற்றுறது அவருடைய பொறுப்பு. அவருக்கு இந்த விண்ணப்பத்தை கொடுப்போம். இப்போ போக வேணும் நிச்சயமாக. அவர் வந்த ஆதிலங்கைக்கு அடுத்ததை கொடுத்து எங்களை குடியேற்றணுமென்று வேண்டிக் கொண்டு இதை படியே முடிச்சு வரும். எங்களோட பூர்வீக காணி, எங்களோட நாங்கள் இருந்த வீடு வளவு, தோட்டக்காணி, மற்றது என்னது சகோதரங்களோட உற்ற உறவினர்கள காணிகள் எல்லாத்தையும் வேண்டி அந்த மெயின் கேம்ப் பண்ணி சொல்லி வச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? எங்களோட ஜனங்கள் எல்லாம் வெளியிலே அப்படி இப்படி தெரியணும். எங்களோட இந்த கூட பிறந்த சகோதரங்களோட வீடு வளவெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ நாங்கள் என்னுடைய வீடு வளவு, தோட்டக்காணி எல்லாம்
அதுக்கெல்லாம் இருக்குது. அவியல் அதை பாதுகாப்பு இடம்னு சொல்லி வச்சிருக்கணும். அதை கெதியில் விட்டு எங்களை உள்ளுக்கு போக சொல்லிங்க. அப்படி செய்தால் காணும். சரி ஐயா, வணக்கம். எனது பேர் ஆண்டனி சுவாஸ். இன்றைய நாளில் நாங்கள் இந்த போராட்டத்தை மக்களாக இணைந்து காணி உரிமையாளர்கள், எமது அம்மா அப்பா, உண்மையை சொன்னால் இதில் இருக்கிற சிறார்கள் ஒருத்தருக்கும் பழைய மயிலிட்டி தெரியாது. அவர்கள் பழைய மயிலிட்டியின் பண்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இதில் இளைஞர்களுக்கு ஊடாகவும் எமது மண்ணின் உணர்வுகள் கடத்தப்பட வேண்டும் என்றதுக்காக நாங்கள் தொடர்ந்து இளைஞர்களையும் சேர்த்து செய்யணும் என்ற ஆசையோடு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கோம். இந்தியான் போராட்டம் 2வது நாளாக நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்த போராட்டம் முக்கியமாக நாங்கள் 2 விஷயத்தை முக்கியப்படுத்தி செய்கிறோம். ஒன்று 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தகமானி, அதாவது காங்கேசந்துறை சிமெண்ட் ஃபேக்டரியிலிருந்து தொண்டமாறு சந்திவரையமான காணிகள் அரச காணி என்று அறிவிக்கப்பட்ட காணி. இன்று அதில் பகுதியளவாக 3500 ஏக்கரு கிட்ட விடுவிக்கப்பட்ட நிலையில் மிச்சம் இருக்கிற காணிகள் மக்களுடைய 199% காணிகள் மக்களுடைய உறுதி காணிகள், பொது நிலங்களாவோ இதுகளாவோ இல்லாமல் மக்களுடைய உறுதி காணிகளாக இருந்திருக்கு. அந்த காணிகளை கேட்டு மக்கள் உரிமையாளர்கள் ஒவ்வொருவரும், இதில் இருக்கிற முக்காவாசி பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கோ நாளைக்கோ நாங்கள் சாகிறதுக்கு முன்னுக்கு இந்த காணியில் உட்காரணும் என்ற ஒரு ஆசையோடு இருக்கிறேன். இந்த வர்த்தகமானியானது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று, ஏன்னா இந்த வர்த்தகமானியானது எங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் நிறைய வழக்குகள் இதுகள் கோரப்பட்டும் இன்று அது பற்றிய ஒரு சிலசிலப்புகளோ கதைகளோ எதுவும் இல்லாமல் அப்படியே போயிட்டு, அதாவது எங்களோட காணி எங்களுக்கு கிடைக்குமென்ற ஒரு ஆசை இல்லாமல் ஒரு ஆசை என்று இல்லை, எங்களுக்கு கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கை இழந்து கொண்டு போகிறோம். அதால் இந்த விஷயத்தை நாங்கள் துரிதப்படுத்தணுமென்ற நோக்கில் அமைதியான முறையில், அதாவது எந்த ஒரு பொதுமக்களுக்கோ இடைஞ்சல் இல்லாத, போக்குவரத்துக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ யாருக்குமே இடைஞ்சல் இல்லாமல் மிகவும் அமைதியான முறையில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இந்த போராட்டம் எங்களுக்கு வெற்றி அளிக்கணும் என்று விருப்பப்படுறோம். அதோடு 2வதாக நாங்கள் எங்களுடைய பழைய கோயில்கள், அதில் இருக்கிற பெனரில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1990 இடம்பெயர்றதுக்கு முன்னுக்கு எங்களுடைய பங்கு கோயில், இன்றைய வரைக்கும் என்ற பங்கு கோயில் அதுதான். நான் இன்றைக்கு அந்த கோயில் விடுபட்டு நாங்கள் அதில் மீள குடியமர்ந்து கோயில் கட்டி குடியமர்வோம் தான் என்னுடைய பங்கு அது. இன்றைய வரைக்கும் நான் மயிலிட்டியில் இருக்கிறேன், வாடகை காணியில் வாடகை வீட்டில் இருக்கிறேன். இன்றைய வரைக்கும் எனக்கான கோயில் இல்லை, எனக்கான சேமக்கால இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன். எனது குடும்பத்திலேயோ எனக்கோ ஒரு மரணம் ஒன்று ஏற்பட்டால் நாங்கள் அகதியாக போய் இருந்த இடத்துக்கு சொந்த இடம் 100 மீட்டர் 200 மீட்டரில் எங்களோட சொந்த இடம் இருக்குது, எங்களோட மயானங்கள் இருக்குது, தேவாலயங்கள் இருக்குது. ஆனாலும் நாங்கள் இங்கே இருந்து கருத்துரை மட்டும் போக வேண்டியிருக்கு. அதை எந்த ஒரு அமைப்புகளும் எங்களுக்காக கதைக்கிறனையும் இல்லை. அதாவது தனிமனே இதை ஒரு அரசியல் விடயமாக மட்டும் கொண்டு செல்கிறோம். நாங்கள் மக்களாக செய்கிறக்கூடிய நோக்கம் இதுதான். எங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்காக அமைதியான முறையில் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். அடுத்த விஷயம், மயிலிட்டி காபர் 2 கட்ட அபிவிருத்தி நடந்துட்டு மயிலிட்டி காபரில் அந்த 2 கட்ட அபிவிருத்தியில் பிரதானமாக 1990க்கு முதல் இடம்பெயர முன்னுக்கு, நான் அப்பா அம்மாக்கள் பெரியோர்கள் சொன்ன விஷயம், இடம்பெயர முன்னுக்கு 3 GS பிரிவில் இருந்த ஆக்கள் தனிமனே ஒரு இடத்தை பிரதிநிதிப்படுத்தி தொழில் செய்த இடம். ஆனால் அந்த தொழில் செய்த இடத்திலிருந்து இலங்கைன்ற அப்போதைய மீன் தேவையில் 3ல் 1 பங்கு எங்கட துறைமுகத்திலிருந்து இந்த ரோட்டில், அதாவது இந்த ரோட்டில் பழைய ஆக்களை கேட்டால் தெரியும் உங்களுக்கு, கொழும்பு பக்கங்களில் இருக்கிற சந்தைகளில் பழைய வரலாறு எடுக்கக்கூடிய மாதிரி எதுவும் வாய்ப்புகள் பெரிய ஆக்கள் இருந்து கேட்டால் சொல்லிங்கன்னா, இங்கே இருந்து ஏராளமான லொரி 7-8 லொரியில் மீன், அதே மாதிரி அதுக்கு குறைவில்லாமல் மிரக்கறி ஏற்றி சென்ற இடம். இன்றைக்கு 3 டிவிஷன் 3 GS பிரிவில் 251 பகுதி அளவில் மட்டும் பிடிபட்டிருக்கு. மற்ற 251 முழுமையாக விடுவிக்கப்படே இல்லை. பகுதி, அதாவது ஒரு கால்வாசி பங்கு மட்டும்தான் விடுபட்டிருக்கு. அதுக்கு மேலே மற்ற 2 GS டிவிஷன் முழுமையாக விடுபட இல்லை. இதே அந்த GS டிவிஷன் முழுமையாக விடுபட்டால் இந்த காபர் முழுமையாக பயன்படுது. இன்று மக்கள் பயன்படுத்துகிறது 100க்கு 10% மக்கள் மட்டும்தான் இந்த காபரை பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த ஊர் பிரதேச மக்கள் மில்லியன் கணக்கான காசை போட்டு நீங்கள் அபிவிருத்தி செய்கிறீங்க. அபிவிருத்தி நல்லது, அந்த ஊர் மக்களையும் அதில் உள்வாங்கும். 100க்கு 10% மக்கள் கூட இதால் பயன்படுறதில்லை. தனிமனே இந்தியன் ரோலர்ஸின்ற மயானம், அதாவது கொண்டு வந்து டம்முன்ற ஒரு இடம் மாதிரியே அதை வச்சிருக்கணும், பிரச்சனை இல்லை. தென்னிலங்கை மீனவர்கள் தொழில் செய்கிறேன்னு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், பிரச்சனை இல்லை. அபிவிருத்திக்கு முக்கியம்.
பிரச்சனை இல்லை. இதே எங்களோட இடம்பெயர் இல்லாட்டி இன்றைக்கு இந்த ஹாபருக்குள்ள வள்ளம் கட்டுறதுக்கு இடம் இருந்திருக்காது. ஏண்டா நான் என் அப்பா கடத்தொழிலாளி, அப்பா தொழில் செய்தவர், பரம்பரை விரும்பி அந்த தொழில் கடத்து அந்த காலத்திலே வள்ளம் வச்சு தொழில் செய்த நாங்கள் 3 ஒரு பங்கு மீனை எங்களோட பிரதேசத்துலேருந்து இந்த ஒரு 3 ஜிஎஸ் டிவிஷனால் எங்களால் வழங்க முடிஞ்சாண்டா இன்றைக்கு இந்த இடம் விடுவிப்பு இந்த எங்களோட அகதி வாழ்வு தொடங்காமல் இருந்திருந்தால் இந்த இடத்தின் பெருமதி வேறையாக இருந்திருக்கு. எத்தனையோ மக்கள், எத்தனையோ சிறார்களுக்கு வேலை, படிப்பு விஷயத்தால் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எவ்வளோ பேருக்கு வேலை வரும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா விட்ட இடத்துல எவ்வளோ வசதி இல்லை எங்களுக்கு. ஏண்டா நாங்கள் 30 வருஷம் இண்டையோட போன ஆவணி 15ஓட 35 வருஷத்தை பூர்த்தி செய்திருக்கோம். கவலையும் கண்ணீரோடையும் பூர்த்தி செய்ததும் இண்ட வரைக்கும் எங்களுக்கு அரசாங்கம் உடனே சொல்கிறது தான் விட்ட காணியில் ஆக்கள் இல்லைன்னு கேட்குறீங்க. நியாயமாக ஒரு விஷயத்தை கேட்கணும். உங்களால் இராணுவங்களால் இந்த பெரிய கட்டமைப்பை வச்சுருக்கிற உங்களால் ஒரு இராணுவமாக நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதுவும் பொதுமக்கள்கிட்ட காணிலேருந்து கொண்டு வைக்கிறீங்க. நாங்கள் 35 வருஷமாக பருத்துறை, வன்னி, குடத்தனை ஒவ்வொரு இடமா அலைஞ்சு திரிஞ்சு இருந்த மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள் உடனடியாக நீங்கள் வந்து குடியோருங்கொண்டா என்ன முறையில் வேலை இயலும்? பிள்ளைகள படிப்பு விஷயத்தை பார்க்குறதா இல்லையண்டா எங்களோட தொழில் விஷயத்தை பார்க்குறதா? இன்றைக்கு உண்மையில் இந்த 3 பிரதேசத்தை நான் குறிப்பிட்டு சொன்னேன். 3 பிரதேசத்தில் 248 ஜிஎஸ்பி இருக்குல்ல. இன்றைக்கு கமாண்ட பங்களா ஒன்று இருக்குது. அந்த கமாண்ட பங்களா வந்து தனிமனை 200 குடும்பத்தின் காணி, 200 குடும்பத்தின் காணி இருக்குது. தனியாக 7 ஏக்கர் காணியில் 200 குடும்பத்தின் காணி இருக்குது. ஒரு வருஷத்தில் ஒருக்கா 2 தரம் யாரும் பெரியவேல் வந்துட்டு போயின்னு அரசு அதிகாரிகள். ஆனால் அந்த 200 பேர்கிட்ட கண்ணீர், கவலை இந்த பீதியால் பயணிக்க இதால் நீங்கள் போனீங்கன்னா தெரியும். ஒரு 200 மீட்டரில் பச்சை நெட் அடித்தபடி நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கணும். இதே அந்த 200 பேரும் விடுபட்டால் அந்த 200 மக்கள்கிட்ட காணி வரும். அந்த காணியில் இருக்க தொழில் செய்கிறார்கள்ன்ற எவ்வளோ விஷயம் கிடைக்கும். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் எங்களுக்கு ஒரு நியாயமான முறையில் இதுக்கான தீர்வு உரிய தரப்பிடம் இருந்து பெற வேணும். இப்போ ஒரு மக்கள் அகிம்சையான முறையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அதற்கான பதில் சரியான இடத்துலேருந்து வரணும். அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்களோட போராட்டம் அமைதியான முறையில் மேலும் தொடரும். பிரதானமான 2 விஷயம், எங்களோட காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி முழுவதுமாக நீக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி.